நம்ம இப்போ என்ன வெப்சைட்டில் இருக்கிறோன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பயாலஜி. ஓகேவா, இது வந்து எங்கே இருக்குன்னா நோய்டா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். நம்ம இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து சயின்டிஸ்ட் கிரேட் 2, சயின்டிஸ்ட் கிரேட் 3, ஜூனியர் சயின்டிஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், லெபார்டரி டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் கிரேட் 2. ஓகேவா, ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாளாகிட்டு, பட் நான் தான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நம்ம வந்து இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கலாம். சயின்டிஸ்ட் கிரேட் 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். நான் வந்து இல்லை ஷார்ட் எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஓகேவா, அதாவது சயின்டிஸ்ட் கிரேட் 2க்குள்ள எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும், இல்லைனா பிஜி மெடிக்கல் டிகிரி இன் ரிலவெண்ட் ஃபீல்டு. ஓகேவா, அடுத்து வந்து 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ரிலவெண்ட் ஃபீல்டு. ஓகேவா, இல்லைனா 7 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இருந்திருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் வந்து சயின்டிஸ்ட் கிரேட் 3 எம்விஎஸ்சி டிகிரி, அதாவது வெட்டினரி படிச்சிருக்கணும், மெடிசன் ஆர் வெட்டினரி பப்ளிக் ஹெல்த். ஓகேவா, ஸோ இது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் சயின்டிஸ்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ரிலவெண்ட் ஃபீல்ட் ப்ளஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் வித் ரிலவெண்ட் சப்ஜெக்ட் மீடியம் ப்ளஸ் டிப்ளமோ சர்டிஃபிகேட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா லெபார்டரி டெக்னீஷியன் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. ஓகேவா, ஆர் பிஎஸ்சி. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டு 12th கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும், 50% மார்க் இருக்கணும், டைப்பிங் ஸ்பீட் வந்து 35 per minute. ஓகேவா, அதில் இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அது ஐடியா வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பாட்டமில் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. இப்போ யாராவது எலிஜிபிள்னா நீங்கள் இதில் கிளிக் ஹியர் டு லாகின் கொடுத்தா போதும். ஓகேவா, கிளிக் ஹியர் டு லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து சர்வர் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும். ஓகே, பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிட்டு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க, மேலே ஹிந்திலையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்கேல் ஆஃப் பே, பேசிக் பே கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு, கேட்டகரி கொடுத்துருக்காங்க, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஜென்ரல் கேட்டகரி, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், பிடபிள்யூடி. ஓகேவா, ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் சயின்டிஸ்ட் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் இருக்குது, ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், லெபார்டரி டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் 2. ஓகேவா, ஸ்டார்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9/3/2026, லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8/4. ஆக்சுவலி இது வந்து 9/3 பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நான் வந்து இன்னைக்கு 23/3/2026 நான் தான் லேட்டாக டிலேயாட்டு யூடியூப் போடுறேன், வீடியோ போடுறேன். ஓகேவா, ஸோ எல்லாமே சீக்கிரம் எல்லாருமே சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.